பிள்ளைகளை நம்பி
ஒத்தையடி பாதையிலே புருஷனும் கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோடு மனசு. என்ன இது ஆச்சரியமாக இருக்கிறது. நம்முடைய நாட்டிற்கு வரும் வேளையிலே யாரோ ஒரு பெண் அழுது கொண்டு செல்லுகின்றாளே, அதுவும் மலை உச்சிக்கு செல்லுகின்றாள். யாராக இருக்கக்கூடும், யார் என்பது தெரியவில்லையே. இந்த நாட்டிலே எனது தந்தை நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்ல முறையில் ஆட்சி புரிந்து வருகின்றார். அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு என்ன துன்பம் என்ன கஷ்டம் யாரால் நேர்ந்தது என்று ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. சரி சரி, யாராக இருந்தாலும் அந்த பெண்ணை உடனடியாக சென்று காப்பாற்ற வேண்டும். நேராக சென்றால் காப்பாற்ற முடியாது. குறுக்கு வழியாக சென்று அந்த பெண்ணை சீக்கிரமாக காப்பாற்ற. ஒத்தையடி பாதையிலே புருஷனும் கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோடு மனசு. மனசு வெண்ணலை போல் வாடுதம்மா என்னோடு உயிரே. மிகவும் அழகாக இருக்கின்றாய். ஆமா, இந்த சிறிய வயதில் உனக்கு யாரால் துன்பம் ஏற்பட்டது? எதற்காக இந்த மலை உச்சியில ஏறி சாக துணிந்து விட்டாய்? அம்மா ஐயா, என்னுடைய நாடு சத்தியபுரி நாடுங்க. என்ன இது சத்தியபுரி நாடா? அது என்னுடைய நாடாயிற்று. அந்நாட்டு இளவரசி என் பெயர் முத்தழகி. ஐயா, முத்தழகியா? அப்படியா? தங்கச்சி முத்தழகி, நான் யார் என்பது உனக்கு தெரியவில்லை? தெரியலையேங்க. தெரியவில்லையா? நான் தாமா உன் சிறிய அண்ணா உத்தமன். அண்ணா!